உங்களுடைய பிரேயருக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குதா? நீங்க நினைச்ச காரியம் நடக்க மாட்டேங்குதா? அப்போ நான் சொல்றத நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? என்னோட லைஃப்ல நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பந்தான் என்ன சொல்ல வாரேன், எப்படி நீங்க ஜெபிச்சா உடனே பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஜீசஸ் மோட்டிவேஷன் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கண்டினியூஸா வந்துட்டு இருக்கோம். பிரேயர் டைரி எழுதுற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? பிரேயர் டைரி எழுதுற பழக்கம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிடுவேன். சரியா? எனக்கு பிரேயர் டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எப்படி பிரேயர் எழுதுவேன், என்னுடைய லைஃப்ல எப்படி நடந்திருக்கு அதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நீங்க எப்படி ஜெபிச்சா எப்படி இது பண்ணா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஃபர்ஸ்ட் பிரேயர் டைரினா என்னது? நம்மளுக்கும் ஏசப்பாக்கும் ஒரு உரையாடல். அதை ஒரு டைரியில எழுதுறோம். அது ஃபர்ஸ்ட் பர்சனலா இருக்கணும், நம்மளுக்கும் ஏசப்பாக்கும் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்னா எழுதுறோம். அது நான் எப்படி எழுதுவேன்னா, ஒரு மாச தொடக்கத்துல ஒரு பிரேயர் வசனம் நான் எடுத்து வச்சிருப்பேன். அந்த வசனத்தை எழுதி அந்த ஒரு மாசத்துக்கு என்னுடைய தேவைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் எழுதுவேன். ஒன்னு பை ஒன்னா எழுதி அதை என்ன செய்வோம்னா ஒவ்வொரு பிரேயர் டைம்லயும் அது மேல கைய வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஜெபிப்பேன். சரிங்களா? ஜெபிச்சு அந்த லாஸ்ட் வரம் தெரியுமா, அந்த மாச கடைசியில வரம் போச்சோம் அதுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் என்ன செய்வேன்னா திரும்பியும் பார்ப்பேன். டேட்டு போட்டு நான் ஒவ்வொரு மந்த்தும் எழுதுவேன், ஒவ்வொரு வருஷத்துக்கும் எழுதுவேன், அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதுவேன். சரிங்களா? இது என்னோட பிரேயர் நோட்ஸ். சரியா? இதுல 2023 இருந்து 2025 வரை இருக்குது. இதுல ஒரு சில விஷயங்கள் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னோம்னா, என்னோட பிரேயர் டைரியில நான் டேட்டு கண்டிப்பா என்னோட பிரேயர் டைரியில என்னைக்கு நான் இந்த இது எழுதுறேன் அப்படின்னு இருக்கும். இந்த பிரேயர் டைரியில என்னுடைய தேவைகள் இருக்கும், என்னோட கண்ணீர்கள் இருக்கும், என்னுடைய கஷ்டங்கள் இருக்கும், வேற என்ன சொல்லலாம், மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் என்னோட டைரியில இருக்கும். வேற எப்படி நீங்க இன்னும் இது பண்ணலாம்னா, உரையாடல். உங்களுக்கும் ஏசப்பாக்கும் ஒரு உரையாடல், ஏதோ ஒரு கஷ்டம், அதை நம்ம யார்கிட்ட சொல்லதுன்னு தெரியல, அப்போ நீங்க என்ன செய்யலாம், அந்த பிரேயர் டைரியில எழுதலாம். இத நம்ம தனித்தனியா வச்சுக்கிடணும். எல்லாமே கொச்ச கொச்சன்னு எழுதணும்னு நினைச்சீங்களா, திரும்ப பாக்குறதுக்கோ திரும்ப படிக்கிறதுக்கோ நல்லா இருக்காது, நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் தோணாது. அப்படி இருக்கும் போதும் நம்ம பிரேயர் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும், நம்மளுக்கு பர்சனல் நம்மளுடைய உரையாடல் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும், நம்மளுடைய மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது, நம்மளுடைய நன்றி அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். சரிங்களா? இதுல நான் ஒரு இது சொல்றேன். டேட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாப்போமா, 30/12/23. சரியா? டிசம்பர் மாசத்துக்குள்ளது நான் இது பண்றேன். இதுல என்ன செய்யறேன்னா, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். இது பண்ணியிருக்கேன். நான் நோட்ஸை உங்களுக்கு இந்த சைட்ல இல்லாட்டினா எங்கேயாவது காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஏசப்பாக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த வருஷ கடைசியில உள்ளதை நான் நன்றி சொல்லியிருக்கேன். நான் ஜீவனோடு இருப்பது உம் கிருபை, உமக்கு நன்றி. என் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி இயேசுவே. 2023 ஜூலையில் என் சொந்த நாட்டிற்கு போக கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. எந்த ஒரு பாதிப்பும் இன்றி குறையின்றி நிறைவா என் பயணத்தில் கூட இருந்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி. நான் ஒரு பிரேயர் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஏசப்பா போகிறதுக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. அதையும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா எழுதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இது என்ன எழுதியிருக்கேன்னா, பாஸ்போர்ட் ஒருத்தவங்களுக்காண்டி எழுதியிருக்கேன். அந்த பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க பாஸ்போர்ட் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்க கைக்கு கிடைக்கல, நிறைய பிரச்சனைகள் தடைகளாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி 2024ல தேவைகள், இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு தேவைகள் இருக்கும்ல, அதை நான் எழுதியிருக்கேன். ஒரு இது என்ன எழுதியிருக்கேன்னா, ஒரு பொண்ணுக்காண்டி, என்னோட ரிலேஷன் ஃபேமிலியில ஒரு பொண்ணுக்கு வெளிநாட்டு வேலை ரெடி ஆகணும், ஏசப்பா தான் கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொந்த வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன செய்யறோம்னா, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிதான் நான் என்ன பண்ணுவேன்னா பிரேயர் டைரியில எழுதுவேன்.
என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு வந்து 2 வருஷமா குழந்தை இல்ல, அந்த பிசாசு பிடினால கஷ்டப்பட்டான்னு சொன்னேன் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு குழந்தைக்காண்டி எழுதியிருக்கிறேன், அதுவும் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கேன், என் தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜபத்தில் நிலைத்து நிற்கவும் காலையும் இரவும் தேவனை தேடவும் தேவனோடு நடக்கவும் கிருபை செய்தணும் அப்படின்னு சொல்லி 2024 நான் என்ன செஞ்சிருக்கேன், எழுதி வச்சு ஜெபிச்சிருக்கேன். ஆனா இதுல எதெல்லாம் நடந்திருக்குன்னு பாப்போமா. பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணேன் தெரியுமா, வெளிநாட்டு வேலை ஒருத்தவங்களுக்கு ரெடி ஆகணும், அவங்க வந்து வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி, அது வந்து நடந்திருக்கு. இது எப்போ எழுதணும்னா 2024 ஸ்டார்டிங்ல எழுதுறது, கடைசியில வந்து நம்ம செக் பண்ணணும்னு நினைச்சுங்களா, எது எது நடந்திருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன எழுதிருக்கேன், சொந்த வீடு ஒருத்தவங்களுக்கு இது பண்ணணும் எடுக்கணும், அவங்களுக்கும் நடந்திருக்கு. அடுத்தால ஒரு பொண்ணு 2 வருஷமா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை இல்ல, பிசாசு பிடினால கஷ்டப்பட்டு இருந்தா, பிசாசு பிடினால இருந்து விடுதலையாகி அடுத்தால என்ன செய்யறாரு, ஏசப்பா குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. என் தேசத்திற்காகவும் மற்றவர்க்காகவும் ஜெபத்தில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கேன், எனக்காண்டி வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி என்னுடைய லைஃப்ல வந்து முன்னாடி இருந்த ப்ரேயரை விட இப்போ வந்து என்ன செஞ்சிருக்குன்னா, எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் மெயில் பண்ணுவாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் கூட கான்டாக்ட் பண்றாங்க, சரிங்களா. அப்படின்னு இது பண்ணும்போச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ப்ரேயர் வரும்போச்சும் இன்னும் கூடுதல் தான் ஆகிருக்கு. யூடியூப் மூலமா இன்னும் அதிகமா ப்ரேயர் லைஃப் வந்து என்ன ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ப்ரேயர் டைரி ப்ரேயர் நோட்ஸ் எழுதி வச்சு ஜெபிச்சிங்கன்னு நினைச்சீங்களா, கட்டாயமா ப்ரேயருக்கு நம்ம எழுதி ஜெபிக்கும் போச்சும் வல்லமை இருக்குது. நான் என்னோட லைஃப்ல வந்து நிறையவே அனுபவிச்சிருக்கேன், சரிங்களா. அதை தான் நான் என்ன சொல்றேன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லுறேன். இதுதான் ப்ரேயரா அப்படின்னு கேட்டா கிடையாது, ப்ரேயர்ல இது ஒரு வகை அப்படின்னு நான் சொல்லுவேன், சரிங்களா. 3 வருஷம் ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தையே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், ப்ரேயர் டைரியில வந்து அந்த பொண்ணோட பேரை போட்டு ப்ரேயர் எழுதி ஜெபிச்சிருக்கோம். 25/12/23 சரியா, ஒரு டேட்டு போட்டிருக்கேன். ஒரு வந்து உரையாடல், ஏசப்பா கிட்ட ஒரு உரையாடல் வச்சிட்டு இருந்திருக்கிறேன். அத பார்த்தாலே நல்லாவே தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நீங்க வந்து பாருங்க. நான் வந்து இது வந்து 23ல இருந்து 25வது வருஷம் வரை உள்ள டைரி, சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதிருப்பேன். இதுக்கு முன்னாலாம் எனக்கு வந்து ப்ரேயர் எழுதுற பழக்கம் வந்து, டைரி எழுதுற பழக்கம் வந்து எப்பவுமே இருக்கும். மெயினா வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாப்போமா. டேட் போட்டு எழுதுங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா. ப்ராப்பரா 1 2 3 4ன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு எழுதுங்க. ஒரு இதுல வந்து எப்படி எழுதலாம்னா உங்களுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இன்னொருல வந்து உங்களுடைய எப்படி சொல்லலாம், நன்றி, உங்க லைஃப்ல நடந்திருக்கும் தெரியுமா, ஒவ்வொரு அதிசயங்கள், அற்புதங்கள், மிராக்கிள்ஸ். நீங்க வந்து படக்குன்னு இப்போ நினைச்சீங்கன்னு நினைச்சீங்களா, முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து ஒரு சில இது வரும், நிறைய என்ன பண்ணோம்னா வராது. அதை வந்து நம்ம ஒவ்வொரு டேட்டு போட்டு நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் எழுதி அழகா வைக்கும் போச்சும் பின்னாடி எப்பமாவது நம்மளுக்கு வந்து பார்க்கும் போச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம திரும்ப அதை வந்து படிப்போம், சரியா. ஏசப்பாவோட ஒரு உரையாடல் அப்படிங்கிறத வந்து பகுதி பகுதியா என்ன செய்யலாம்னா பிரிச்சு பிரிச்சு வச்சு வந்து நம்ம எழுதலாம், சரியா. அந்த ப்ரேயர் டைரியில வந்து நம்மளுடைய தரிசனம், கனவுகள், தேவைகள், விண்ணப்பங்கள் எல்லா இதுவும் வந்து எழுதலாம். ஒரு சின்ன உரையாடல், நம்மளுடைய கஷ்டங்கள் எதுனாலும் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரேயர் டைரியில எழுதலாம். அந்த ப்ரேயர் டைரியில வந்து யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு கிளிப்போ இல்லாட்டினா பின் பண்ணி வச்சுட்டீங்கன்னு நினைச்சீங்களா, யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து தொட மாட்டாங்க. ஏதோ பெர்சனல், இது வந்து நம்ம வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்க பார்க்க மாட்டாங்க. அடுத்தல வந்து எப்படி ஜெபிக்கலாம்னா, நான் வந்து எப்படி ஜெபிச்சிருக்கேன் பாருங்க. வசனங்கள் வச்சு நான் ஜெபிச்சிருக்கேன். 2024 வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து எழுதி வச்சு ஜெபிச்சிருக்கேன். இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்வேன், ஏசாயா 29:14 வந்து இருக்குது. நம்ம வந்து சில நேரம் பைபிள் வாசிக்கும் போதுமே அந்த வசனம் வந்து நம்மளோட ஒரு இடைப்படும் அப்படின்னு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வசனத்தை வந்து எழுதி வச்சு ஜெபிச்சிருக்கேன். 2024 பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி. அப்போ இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்வேன், அந்த வசனத்தின் படி என்ன நடந்து பார்ப்போமா. பிப்ரவரி 10ஆம் தேதி அது எழுதியிருக்கிறேன்னா, பிப்ரவரி 12ஆம் தேதி என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த ஒய்ஃபுக்கு வந்து நான் சொன்னேன் தெரியுமா, பிசாசு பிடினால கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, எடுத்துட்டு இருந்தான்னு. அந்த பொண்ணுக்கு சுகமாகி என்ன ஆயிருக்கு, கற்பத்தின் கனி வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். 2 வருஷம் குழந்தை இல்லை, அந்த கனி வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட இது பண்றான். நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி நான் எழுதியிருக்கேன்.
அன்பின் தகப்பனே உம்மை நஞ்சோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. இந்த நன்னாள் தந்தமைக்காக உமக்கு நன்றி. என் நண்பன் குழந்தை பாக்கியம் கொடுத்ததற்காக சொல்லி இருக்கிறான். குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது 40 நாள் குழந்தை என்று சொல்லி இருக்கான். தகப்பனே என் ஜெபத்திற்கு பதில் தந்தமைக்கு உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த ஒய்ஃபுக்காண்டி நான் ஜெபிச்சிருக்கேன். அவளது உடல் சுகத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் 2024 பிப்ரவரி 12 ரெட்டிப்பான நன்மைகளை காண செய்த தேவனுக்கு கோடி கோடி நன்றிகள். தாயும் சேயும் 2 பேரும் நல்ல ஒரு சுகத்தோடு தேவன் கிருபை செய்யுங்க, நீங்க தான் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கேன்னா பிரேயர் எழுதியிருக்கேன். உங்களுக்கே இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மெயின் இம்பார்ட்டன்டா நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நீங்க இவ்வளவு நாள் பிரேயர் எழுதாட்டினாலும், பிரேயர் டைரி எழுதாட்டினாலும், இனி பிரேயர் உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய தேவைகளை நீங்க எழுதி வச்சு ஜெபிச்சு பாருங்க. எழுதி வச்சு ஜெபிக்கும் போதும் பிரேயருக்கு இன்னும் வல்லமை என்ன ஆகுதுன்னா ஜாஸ்தியா ஆகுது. தீர்மானங்கள் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அதனாலும் எழுதலாம். நம்மளுடைய பைபிள் ஸ்டடி நம்ம வெளியில எங்கேயாவது போவோம், ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு வசனங்கள் இருக்கும், அந்த வசனத்தை இங்க வீட்டுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய கொஸ்டின்கள், சந்தேகங்கள் எல்லாம் அந்த பைபிளோட வசனத்தோட நம்ம பார்க்கும் போச்சும் அதை என்ன செய்யலாம்னா நம்ம இந்த பிரேயர் டைரியில எழுதி வச்சு இன்னும் யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கும் என்ன ஆகும், பயனளிக்கும். நம்ம எழுதி வச்சு ஜெபிக்கிறோம் தெரியுமா, அது உடனே நடக்காட்டினாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டினா ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். என்னோட லைஃப்ல நான் நிறைய 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 பார்த்திருப்பேன். இதுதான் என்னோட என்னதுன்னா பிரேயர் டைரி. சரியா, என்னோட லைஃப்ல நான் நிறைய அற்புதங்கள், அதிசயங்களை ஒரு 19-20 அதிசயங்கள் இந்த டைரியில எழுதி வச்சிருப்பேன். அடுத்தடுத்தால டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா அதை டீட்டெயிலா நான் என்னுடைய லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸை ஒவ்வொன்னா நான் பண்றேன். சரிங்களா, உங்களுடைய பிரேயருக்கு பதில் கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஐடியாவா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் என்ன செய்யறேன் நம்புறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஏன் நம்ம கர்த்தருக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க. இந்த வீடியோ, இந்த பிரேயர் டைரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா.